வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த 4 மாவட்டத்திலயுமே கடுமையான மிக்ஜாம் புயலானது அடிச்சு துவைச்சு மக்கள வாடி வதைக்கிருச்சு. பல மக்கள் வீடுகள இழந்திருக்காங்க. பல இளைஞர்கள், மாணவர்கள் கல்வி சான்றிதழ இழந்திருக்காங்க. பல பேரு அவங்களோட உடைமைகள், வாகனங்கள், 2 வீலர், 4 வீலர் இதெல்லாம் இழந்திருக்காங்க. நிறைய மக்கள் அடுத்த வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யன்னு கைய பெசஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு 2 இளம் இளைஞர்கள், புதிதா கல்யாணமான ஒரு இளைஞரும், திருமணம் ஆகாத ஒரு இளைஞரும் மிகப்பெரிய படுகுழியில மூழ்கி இறந்து போயிருக்காங்க. இது ரொம்ப வருத்தமான செய்தியா இருக்கு. சென்னையே சோகமான நிலையில இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதிகப்படியான மழைப்பொழிவு. வர்தா புயல பார்த்துருக்கோம், கஜா புயல பார்த்துருக்கோம், தானே புயல பார்த்துருக்கோம், ஒக்கி புயல பார்த்துருக்கோம். ஆனா மிக்ஜாம் புயல இப்ப தான் நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய 50 வருடத்திற்கு மேல 55 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு நடந்திருக்கு. இதுதான் முழுக்க முழுக்க சென்னை மூழ்குறதுக்கு காரணம். 2வது, சென்னை ஒரு வாழ்வதற்குரிய இடமா அப்படின்னா கிடையாது. சென்னை முழுவதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரி சார்ந்த நிலம். வெள்ளச்சேரியா இருக்கட்டும், கூவம் ஆறா இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துலயுமே சென்னையில இருக்கிற முக்காவாசி ஏரிகள், அதாவது மழை பொழிந்தா ஏரிகள்ல தான் போய் இறங்கணும். ஏரிகள்ல போய் தான் நீர் முழுவதுமா நிரம்பணும். செம்பரம்பாக்கம் ஏரியா இருந்தாலும், அது போகக்கூடிய பாதையில நிறைய ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றிருக்கு. நிறைய அதிகப்படியான வீடுகள், அதாவது அரசாங்கத்தின் சென்னை மாநகராட்சியின் ஒப்புதலோடு, டிஎம்சியோட ஒப்புதலோடு நிறைய வீடுகள், மனைகள், கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால நீர் போகுவதற்கான இடையூறு அதிகப்படியான இருக்கனால தான் சென்னையில பெய்த கனமழை, புயல் மழையானது எங்கும் செல்வதற்குரிய இடம் இல்லாதனால் நீர் பகுதி முழுவதும் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. பல இடங்களில் உடனடியாக வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டது. பல இடங்களில் பள்ளக்குழியாக அதாவது படுகுழியாக இருந்ததால் நீரானது முழுமையாக வெளியேற்றப்படாமல் பல வீடுகள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளது. இதற்கு முழு காரணம் நீர் நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்ததால், மேலும் ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்ததால், ஏரி, ஆறு, குளம் போன்ற இடங்களில் முக்கால்வாசி மனிதர்கள் பட்டா போட்டு இடத்தை விற்று வீடு மனைகளாக்கி வீட்டை கட்டியுள்ளனர். இதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம், அதாவது ஏறக்குறைய 4000 கோடி பாதாள சாக்கடை திட்டமானது பாதி நிறைவடைந்துள்ளது. இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. இந்த திட்டமானது, பாதாள சாக்கடை திட்டமானது ஏறக்குறைய 2025 டிசம்பர் மாதத்தில் தான் நிறைவடையும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் சில எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக மக்களின் கோபத்தை தங்களின் வாக்கு வங்கியாக பயன்படுத்த வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்துடன் ஆளும் ஆட்சியை, ஆளும் அரசாங்கத்தை குற்றம் சாற்றி வருகின்றனர். அதாவது ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நிகழ்வு நடக்குது, பொதுமக்கள் பல பேர் பாதிக்கப்படுகின்றாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுவா. ஆனா உண்மையாலுமே ஆளுங்கட்சி அப்படின்னா கிடையாது, அரசாங்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அரசியல்வாதியோட ஆயுள் காலம் 5 ஆண்டுகள் தான். ஆனா அரசு ஊழியர்களோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 60 வயசு. தூத்துக்குடியில உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லணும்னா, தூத்துக்குடியில நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்துல ஏறக்குறைய 18 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனா அதுக்கு காரணமானவர்கள் யாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்களான்னா கிடையாது. ஆனா அப்ப நடந்தது யார் ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா உண்மையிலுமே அந்த குற்றத்துக்கு காரணமானவர் இருந்த அப்ப யார், அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல யார் ஆட்சி செஞ்சாங்களோ முதல்வர் அவரு தான் கைது பண்ணியிருக்கணும். ஆனா பண்ணாங்களான்னா பண்ணல. அதே மாதிரி கும்பகோணத்துல 2004ல ஒரு பள்ளிக்கூடம் எரிஞ்சு நாசமாச்சு. அதுல பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா முழுக்க சிறு குழந்தைகள். ஆனா அந்த பாதிப்புக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னா அப்போதைய முதல்வர் யாரா இருந்தாங்களோ, அமைச்சர் யார் இருந்தாலும் அவங்கள கைது செஞ்சிருக்கணும். ஆனா அப்படி செஞ்சாங்களான்னா கிடையாது. அது சம்மந்தமான அரசு அதிகாரிகள் தான் கைது செஞ்சாங்க. எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, 2023 மிக்ஜாம் புயல்னால பாதிப்பு முழுக்க காரணம் அரசாங்கம், அரசியல் கட்சி கிடையாது. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த சென்னை ஆட்சிக்கிட்டு இருந்த சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தை யார் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா, அதை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆட்சித்தலைவர்கள்,
மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், வட்டாட்சியர்கள், அதுபோல விஇஓ இவங்க மேல தான் ஆக்ஷன் எடுக்கணும். அவங்கள பணியிடை நீக்கணும். அவங்கள வந்து குற்ற நடவடிக்கை எஃப்ஐஆர் பதிவு செஞ்சப்பட்டு, காவல்துறை மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். ஆனா, இப்ப நடக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ஆளும் ஆட்சி, அதாவது அரசாங்கத்த குற்றம் சொல்லாம, ஆளும் ஆட்சி அத சொல்றாங்க. அதாவது திமுக ஆட்சி தான் வந்துச்சுன்னா, இப்படிதான் பிரச்சனை வரும் அப்படின்னு மக்களோட கவனத்தை திசை திருப்புறாங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல வந்து எம்பி எலெக்ஷன் நடக்க போகுது. மக்கள் வந்து இத கவனமா நல்லா புரிஞ்சுக்கணும். ஆளுகின்ற ஆட்சி தவறு செய்கிறதா? அல்லது அரசாங்கம் தவறு செய்கிறதா? அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் தான் தவறு செய்யுது. வருட வருடம் சென்னையில மழை பெய்யுது. ஆனா, இந்த பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. 5 வருஷம், 5 வருஷம் ஆட்சி மாறி, மாறி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா, இதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுமையான தீர்வு என்ன அப்படின்னா, ஆளும் ஆட்சிய நம்ம குறை சொல்லக்கூடாது. அரசாங்கத்த தான் குறை சொல்லணும். அரசாங்கம் மேல தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். அப்ப இவ்வளோ தூரம் நம்ம பேசுறோம். திமுக ஆட்சி வந்தாவே வந்து நமக்கு கெட்டது தான் நடைபெறும். எந்த ஒரு சிறப்பான திட்டங்கள் நடைபெறாது. ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்றோம். ஆனா, அதே மக்கள் அரசாங்கத்த குற்றம் சொல்றாங்களான்னா, குற்றம் சொல்றதில்ல. ஏன்னா, அரசாங்களோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 60 வயசு. ஒரு அரசு ஊழியரோட ஆயுட்காலம்னா 60 வயசு வரையும் அவர் ஆட்சி செய்றாரு. அவரு மேல தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்ப சென்னையில முழுக்க முழுக்க தண்ணி ஏற்பட்டதுன்னா, அதுக்கு முழுக்க யார் காரணம்னா, வட்டாட்சியர கைது பண்ணியிருக்கணும். விஏஓவ கைது பண்ணியிருக்கணும். தாசில்தார கைது பண்ணியிருக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவர கைது செய்திருக்கணும். ஆனா, அத செஞ்சாங்களா? செய்யல. அதனால தான் இந்த பிரச்சனை ஒவ்வொரு வருடமும் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. ஒண்ணும் இல்ல. இந்த 2023ல மிக்ஜாம் புயலால சென்னை ஃபுல்லா வந்து பாதிப்பு உண்டாகுது. இந்த வருஷம் யாரு சென்னை ஆட்சி பண்ணாங்க? காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் துறை ரீதியா விசாரணை நடைபெறுங்க. விஏஓ அரெஸ்ட் பண்ணுங்க. தாசில்தார் அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா, அத பண்ணுவாங்களான்னா, கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. முழுக்க முழுக்க இது போன்ற நடவடிக்கை எடுத்தா மட்டும் தான் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எங்கேயுமே ஒரு மக்களுக்கு எதிரான துரோகங்கள், மக்களுக்கு எதிரான பிரச்சனை நடக்கும்போது, கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படும். அத விட்டுட்டு நம்ம ஆளுங்கட்ட ஆட்சி எந்த கட்சி வந்தா சரியில்ல, அந்த கட்சி வந்து சரியில்ல அப்படின்னு நம்மளோட கவனத்த திசை திருப்புறதுனால தான், சில அரசியல் கட்சிகள் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும்போது, அத ஆளும் கட்சிக்கு எதிராக கோபத்த திருப்பி ஓட்டு வங்கியா மாத்தி அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம இத செய்யக்கூடாது. நம்ம கவனிச்சு செய்யணும். கண்டிப்பா வந்து சிந்திங்க மக்களே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.